ஹாய் குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தீபாவளி சீட்டு ஃபண்டு தான் போட்டு வச்சுருந்தோம். அது தீபாவளிக்கு முன்னாடியே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மளிகை சாமான்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ தீபாவளி முடிஞ்சு 1 வீக் மேலேயே ஆகுது. நான் இப்போ தான் இந்த வீடியோவே சென்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ தான் இந்த என்னென்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ தான் நான் வந்து பார்க்கவே போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கேன், எத்தனை மாதம் கட்டியிருக்கேன், இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு கொடுத்துருக்க பொருள்லாம் வந்து ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கு மொத்தம் எத்தனை பொருள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா 72 பொருள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 72 பொருளுமே நமக்கு இருக்கா இல்லையான்னு இனிமேல் ஒன்று ஒன்றா பார்ப்போம். நான் வந்து இதான் ஃபஸ்ட்டு டைமு மளிகை சாமான் பொருள் கட்டி இந்த தீபாவளிக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து மளிகை சாமான் வாங்குகிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் எண்ணெய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பேக்கெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு பாக்ஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 10 பேக்கெட் வந்து எண்ணெய் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் எண்ணெயோ இல்லை கேன் எண்ணெயோ இல்லை கோல்டு வின்னரோ இந்த மாதிரி எந்த பிராண்ட் எண்ணெயுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நான் எப்போயுமே மரச்செக்கு எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இந்த பேக்கெட் எண்ணெய் வந்திருக்கு. இது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. கூடவே நமக்கு வந்து ஒரு சிப்பம் அரிசி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சிப்பம் ஃபுல்லாக அரிசி கொட்டுற மாதிரி இந்த 25 கிலோ பிடிக்கும் இந்த ட்ரம்முன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய ட்ரம் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சில்வர் ட்ரம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரம் வெயிட்டாகவே இருக்குது. நமக்கு கூடவே பட்டாசு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/2 கிலோ ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, 1/2 கிலோ காரம் கொடுத்துருக்காங்க. இது 3மே நான் வந்து இந்த ஸ்வீட்டும் காரமும் பார்த்திங்கன்னா முன்னாடியே தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதனால் அது என்னால் வீடியோவில் காட்ட முடியல. எனக்கு கொடுத்த 10 லிட்டர் எண்ணெய் என்ன பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா சன்வின் அப்படின்ற ஒரு பிராண்டில் தான் அந்த எண்ணெயே நமக்கு கொடுத்துருக்காங்க. இனிமேல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 1 கிலோ மிளகாய் கொடுத்துருக்காங்க, 1 கிலோ தனியா கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிலோ சால்ட் உப்பு கொடுத்துருக்காங்க. ரவை நமக்கு 1 கிலோ கொடுத்துருக்காங்க. அதுவுமே 1/2 கிலோ பேக்கெட்டாக நமக்கு 2 பேக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. 2 பேக்கெட்லையுமே 2 பிராண்டு எலீட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா அணில் ரவையும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கடலைப்பருப்பு நமக்கு 2 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் துவரம்பருப்பு 2 கிலோ கொடுத்துருக்காங்க. உளுத்தம்பருப்பு 2 கிலோ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிராண்ட் எதுவுமே கிடையாது. நார்மலாக வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இட்லி அரிசி 2 கிலோ கொடுத்துருக்காங்க. நான் நிறைய தீபாவளி பண்டு வீடியோவில் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டடாகவே கொடுப்பாங்க. இந்த உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்புன்ட்டு. ஆனால் நமக்கு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 கிலோ சர்க்கரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு ஒரு பேக்கெட் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஆனால் பச்சை அரிசியாக நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு வேளை நம்மளே மிஷினில் கொடுத்து அதை நம்ம அரைச்சிக்க வேண்டியது போலகுது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பைத்தம்பருப்பு 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோதுமை மாவு 1 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாசுமதி ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தியா கேட் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பிராண்டடாக நல்லாயிருக்கு. அந்த ரைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிலோ ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. வெல்லம் 1 கிலோ கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் நமக்கு இவங்க பொருள் கொடுத்துருக்காங்க. நமக்கு சால்ட் உப்பு வந்து கல்லுப்பு பார்த்தோம். இப்போ வந்து சால்ட் உப்பு அதுவுமே நமக்கு 1 கிலோ கொடுத்துருக்காங்க. சேமியா 200 கிராம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சேவைன்ற ஒரு பிராண்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வேறு பிராண்டில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சட்னிக்கு அரைக்கிற உடைச்ச கடலை அது பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கடல மாவு இது வந்து நமக்கு 1/2 கிலோ பேக்கெட் கொடுத்துருக்காங்க. மைதா மாவு 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. இந்த மைதா கடல மாவு இதெல்லாமே வந்து வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். 1/2 லிட்டர் இயற்கை நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் பாட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரவை 1 கிலோ சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. அதில் வந்து இது அணில் ரவை 1/2 கிலோ பேக்கெட்டும் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ பேக்கெட் நான் காமிச்சேன். துணி பவுட்ரு பார்த்திங்கன்னா இது சேலஞ்சுன்ற ஒரு கம்பெனி ஐட்டம் போலகுது. இது என்ன கம்பெனினே எனக்கு தெரியல. அதில் நமக்கு ஒரு 1/2 கிலோ துணி பவுடர் கொடுத்துருக்காங்க. ஷபீனா 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. குலோப்ஜாம் மிக்ஸு இது வந்து நமக்கு ஒரு செட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. பேசாமல் தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருந்தோன்னா இதையாச்சும் நம்ம ஸ்வீட் எதனா செஞ்சுருக்கலாம். அதே மாதிரி பஜ்ஜி போண்டா மிக்ஸு அது வந்து டார்லிங்கிற ஒரு பிராண்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு குளிக்கிற சோப்பு பார்த்திங்கன்னா ஹமாமில் 2 சோப் கொடுத்துருக்காங்க. அரசன் சோப் பார்த்திங்கன்னா நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் 1 தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் நமக்கு 4 வந்திருக்கு அதில் அரசன் சோப்பில். அதே மாதிரி தீபம் ஏற்றுற நல்லெண்ணெய் 200 ml கொடுத்துருக்காங்க. நமக்கு
கடுகு கலப்பு 1/4 கிலோ கொடுத்துருக்காங்க. சக்தி மஞ்சள் தூள் 100 கிராம் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது மட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ பிராண்டில் கொடுத்துட்டாங்க போல், வேறு பிராண்ட் கிடைக்கல. அப்புறம் விம் ஜெல்லு 10 ரூபா பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், விம் ஜெல்லு 10 ரூபா பேக்கெட் கொடுத்துருக்காங்க. 100 ml தேங்காய் எண்ணெய் பேக்கெட்டு. அப்புறமா ஸ்ரீராமான்ற ஒரு பிராண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அப்பளக்கட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் வந்து ஃப்ரூட்டி, மாசா கூட கிடையாது, 1/2 லிட்டரில் ஃப்ரூட்டி 200 கிராம் பார்த்திங்கன்னா பாயாசம் வைக்கிற சேமியா அது 200 கிராமும், கூடவே ஜவ்வரிசி 100 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோல்டு வின்னரில் வனஸ்பதி அப்போ டால்டா அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. வத்திப்பிட்டி ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. முந்திரி, திராட்சை, அப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 50 கிராமும், அப்புறம் ஏலக்காய் மட்டும் 10 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோம்பு 100 கிராமும், வெந்தயம் 100 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிளகு 100 கிராமும், அப்புறம் ஜீரகம் 100 கிராமு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே 10 கிராம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சுக்குமே பார்த்திங்கன்னா 50 கிராம் கொடுத்துருக்காங்க. பெருங்காயம் தூள் பார்த்திங்கன்னா இது வந்து 50 கிராம் டப்பா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெருங்காய கட்டி எல்ஜியில் கொடுத்துருக்காங்க. பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா டார்லிங்லன்ற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேசரி பவுட்ரு 2, அதுவுமே ரெட் கலர், அது எதுக்குமே யூஸ் இல்லை. கற்பூரம் தனியாக ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. கோல்கேட் பேஸ்ட்டு 10 ரூபா பாக்ஸ் சின்னது அது ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா 10 ரூபா பேஸ்ட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 ரூபா பவுடர் பான்ஸில் வருது பாருங்கள், சின்னதாக ரொம்ப குட்டிக்கோண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 ரூபா டப்பா தான் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மஞ்சள், மிளகாய் தூள் அரைக்கிற மஞ்சள் வந்து நமக்கு 50 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா டார்லிங்ன்ற ஒரு இதில் தான் இட்லி பொடி வந்து 100 கிராம் கொடுத்துருக்காங்க. விளக்கு திரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் மட்டன் மசாலா ஆச்சியில், ஏன்னா டார்லிங்கில் கிடைக்கல பொழுது அதனால் அது மட்டும் நமக்கு ஆச்சியில் கொடுத்துருக்காங்க. சிக்கன் மசாலா வந்து அதுவுமே சக்தியில் கொடுத்துருக்காங்க. கறி மசாலா வந்து சக்தியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சக்தியில் 100 கிராம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் கொடுத்துருக்காங்க. கோபுரம் குங்குமம் ஒன்று கொடுத்துருக்காங்க. வத்தி டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு, சின்னது 10 ரூபாவில். இதுதான் நம்ம போட்ட கார்டு. மொத்தம் எத்தனை பொருள்னால் நமக்கு 72 பொருள். இந்த 72 பொருளுமே நமக்கு வந்துடுச்சு. நமக்கு தீபாவளிக்கு ஒரு 1 வீக் பிஃபோராகவே வந்துடுச்சு. நம்ம எவ்வளோ அமௌண்ட் காட்டினோன்னா மொத்த அமௌண்ட்டு 9000 ஆகுது. நம்ம மாதம் 750 ரூபா கட்டியிருக்கோம். அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9000 ஆகுது. 9000க்கு நான் வச்சுருக்க மல்லிகை சாமான்லாம் ஒர்த்தா என்னன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 4000க்குள்ளே என்னுடைய மளிகை சாமான் செலவாகும். அது வந்து மந்த்லி கிடையாது, ஒரு 1.5 மந்த் 2 மந்த் வரைக்குமே நமக்கு வரும். ஏன்னா நான் அவ்வளோ பல்காக மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த 9000க்கு இந்த மளிகை சாமான் ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து முழுசாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒர்த்தா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.